ஒன்றை சொல்லி காட்டினார்கள். என்ன பண்பு என்ன தெரியுமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் நபிகளார் சொல்வதை பார்ப்பது போன்று இருக்கிறது. நபிகளார் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு நபிகளார் மரணித்ததற்கு பின்னால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்கிறார்கள், நபிகளார் சொல்வதை இப்பொழுது நான் பார்ப்பது போன்று இருக்கிறது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், நபிமார்களிலே சில நபிமார்கள் அந்த சமூகத்தினால் அடிக்கப்பட்டார்கள், இரத்தம் ஓட்டப்பட்டார்கள். இப்ப இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சமூகம் நபிமார்களுக்கு அடிக்கிறது, நபிமார்களுடைய உடம்பில் இருந்து இரத்தத்தை ஓட்டுகிறது. அப்பொழுது அந்த நபிமார்கள் எல்லாம் உடம்பில் இருந்து வடிகின்ற இரத்தத்தை தடவிக்கொண்டு, இரத்தத்தை துடைத்துக் கொண்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். என்னை படைத்த இறைவனே, யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்தை நீ மன்னித்து விடு, அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்களாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழ, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நான் மார்க்கத்தை பேசுகின்றேன், என்னை 10 பேர் வந்து அடிக்கிறார்கள், சத்தியத்தை அறிந்திருந்தால் வந்து அடிப்பார்களா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கி இருந்தால் வந்து அடிப்பார்களா? சிந்தனை செய்து பாருங்கள். நபிமார்கள் அப்படி ஒரு வழிமுறையை கையாண்டார்களாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குட்ட குட்ட குனிகிறவனும் மனிதன் அல்ல, அதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். குட்ட குட்ட குனிகிறவன் இருக்கிறானே, அவனும் மனிதன் அல்ல. பல தடவை குட்டுகின்ற பொழுது விழித்தெழும்ப வேண்டும். அதுவும் இஸ்லாம் காட்டுகின்ற ஒரு வழிமுறை தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கண்ணத்திலே அடித்தால் மறு கண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய கொள்கையும் கிடையாது. ஒருவனை பழி தீர்த்தால் தான் அடக்க முடியுமா? அந்த கட்டத்திலே அவனை பழி தீர்க்க வேண்டும். மன்னித்தால் திருந்துவானா? அவனை மன்னிக்க வேண்டும். அதுதான் அவனை திருத்துகின்ற வழிமுறை என்பதையும் குர்ஆன் ஹதீஸில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையிலே சின்னொரு வாய்த்தக்கம் ஏற்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வாய் முந்தி சில வார்த்தைகளை கடுமையாக பாவித்து உமர் ரலியல்லாஹு அவர்களை திட்டி விடுகிறார்கள். திட்டிய பிறகு அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு விளங்குகிறது, அடே அப்பா, ஒரு முஸ்லிமை தானே நான் ஏசினேன், என்னுடைய ஒரு சகோதரனை தானே நான் திட்டினேன் என்று அவர்கள் உடனே ஞாபகப்படுத்திக் கொண்டு உமர் ரலியல்லாஹு அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள். உங்களுக்கு நான் ஏசிவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு மனிதர்கள் அல்லவா, மனிதர் என்றால் கோபம் வரத்தான் செய்யும். நான் அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொல்லி காட்டினேன். உமர் ரலியல்லாஹு கோபப்பட்டவர்களாக உங்களை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படியாவது அடுத்த மனிதனுக்கு செய்த தவறுக்குரிய மன்னிப்பை அவரிடத்தில் தான் வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நபிகளாரிடத்திலே போய் சிபாரிசு கேட்கிறார். நபிகளாரிடத்திலே போய் நடந்த செய்தியை சொல்லி, உமர் என்னை மன்னிக்க மறுக்கிறார், நீங்களாவது மன்னிப்பை வாங்கித்தாருங்களே என்று நபிகளாரிடத்திலே போய் முறைப்பாடு செய்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு உள்ளத்தில் ஒரு கவலை வருகிறது. அப்பா, என்னுடைய சகோதரனை தானே நான் மன்னிக்கவில்லை, என்னுடைய ஒரு முஸ்லிம் சகோதரன் செய்த ஒரு தீங்கை நானே நான் மன்னிக்கவில்லை. உடனடியாக உணர்ந்தவர்களாக வீட்டுக்கு தேடி செல்கின்றார்கள். அசம்மா அபூபக்கர், வீட்டிலே அபூபக்கர் இருக்கிறாரா இல்லை என்று பதில் வருகிறது. உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா? கண்டால் மன்னிப்பு கொடுத்துக் கொள்வோம் என்று விட்டுவிடவில்லை. சகோதரர்களே, பாருங்கள், நான் ஆரம்பத்திலே சொல்லி காட்டினேன், இறையச்சம் உள்ளவர்களுக்குரிய முக்கியமான பண்பு கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், அடுத்த மனிதர்கள் செய்கின்ற தவறுகளை மன்னிப்பார்கள் என்று பார்த்தோமா இல்லையா? உடனே கோபத்தை அடக்கிக் கொண்டு அபூபக்கர் தேடி சென்றார்கள். வீட்டில் இல்லை என்று வருகின்ற பொழுது சும்மா இருக்கவில்லை, நபிகளாருடைய மஜ்லிஸில் இருப்பார்கள் என்று நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு ஓடோடி சென்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அங்கே அபூபக்கர் இருக்கிறார். அதற்கு பின்னால் நடந்த செய்தி தொடராக வருகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு பேரிடத்திலும் இருந்த உயர்ந்த பண்பை பாருங்கள். கடைசி காலம் வரைக்கும் ஒற்றுமையுள்ள சமூகமாக அந்த சமூகம் இருந்தது. எதனால் சகோதரர்களே அது நடந்தது? எதனால் நடந்தது? இது போன்ற உயர்ந்த பண்புகளால் தான் நடந்தது என்பதை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிபீடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி. ஆட்சிபீடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய மசூரா சபை என்று சொல்வோம். இன்றைக்கு பாராளுமன்றத்தை கண்முன்னே நிறுத்திக் கொள்ளலாம். அந்த மஜ்லிஸில் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் வருகிறார். உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, உமரே, ஏதாவது கொடுத்து விடு என்று சொல்கிறார். நபிகளாருக்கு நடந்தது அல்லவா? அது போன்ற ஒரு நிகழ்வு உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. உமர் ரலியல்லாஹு எப்படிப்பட்டவர்கள் சகோதரர்களே? உமர் ரலியல்லாஹு நீதம் தவறாத ஒரு ஆட்சியாளர், நீதத்தை கடைபிடித்த ஒரு ஆட்சியாளர். அந்த உமர் அவர்களை பார்த்து, உமரே, நீதமாக நடந்து கொள் என்று அந்த மனிதர் சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு கோபப்பட்டு
கோபப்பட்டு தடியை கையிலே தூக்கி கொண்டு அவரை அடிப்பதற்கு முற்படுகிறார்கள். அப்பொழுது பக்கத்தில் இருந்த ஒரு நபித்தோழர் கைஸ் என்ற வாலிப நபித்தோழர் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். நான் ஆரம்பத்திலே சொல்லி காட்டின நபிகளாருக்கு அறிவுரை சொல்லி வந்த அல் குர்ஆன் வசனம் என்று குதில் அஃவ வக்முர் பில் உர்ஃபி வஆரில் அனில் ஜாஹிலீன். உமரே, அல்லாஹ் சொல்வதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். மன்னிக்கின்ற மனப்பான்மை எடுத்துக்கொண்டு நல்லதை எடுத்து சொல்லிக்கொண்டு மடையர்கள் செய்கின்ற காரியத்தை புறக்கணித்து விடுங்கள். இதோ உங்களுக்கு ஏசி அந்த மனிதர் இருக்கிறாரே, அவர் அறிவில்லாத ஒரு மனிதர். உமர் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? உடனே எழும்பிய அந்த சிம்மாசனத்தில் திருப்பி அமர்ந்து கொண்டார்களாம். இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், உயர்ந்த பண்பை பாருங்கள், உயர்ந்த பண்பை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு எப்படி அந்தஸ்திலே இருந்தவர்கள், எப்படி மதிப்போடு இருந்தவர்கள். ஒரு ஆட்சியாளர், ஒரு ஆட்சியாளர், அதுவும் தனிமையிலே இருக்கின்ற போது ஏற்றி வாங்கவில்லை, அமைச்சரவையிலே இருக்கின்ற போது ஏற்றி வாங்குகிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, இது போன்ற உயர்ந்த பண்புகள் இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலும் வந்தால் இந்த நாட்டின் மறுமலர்ச்சி வேறு சகோதரர்களே. எவ்வளவுதான் ஒரு நாட்டை கட்டி எழுப்பினாலும் இது போன்ற மறுமலர்ச்சிகள், இது போன்ற உயர்ந்த பண்புகள் வராத வரைக்கும் ஒரு நாட்டை பூரணத்துவம் உள்ள ஒரு நாடாக கட்டி எழுப்ப முடியாது சகோதரர்களை, கட்டி எழுப்ப முடியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்தார்களே, அவருடைய ஆட்சிக்கு நாங்கள் சொல்லுகின்ற வரைவிலக்கணம் என்ன சகோதரர்களே? நபிகளார் செய்த ஆட்சிக்கு நாங்கள் சொல்லுகின்ற வரைவிலக்கணம் என்ன? 6 மாத கால தூரத்துக்கு நபிகளாருடைய பெயர் கேட்டால், முகமது என்ற பெயர் சொல்லப்பட்டால் அடுத்த ஆட்சியாளர்கள் எல்லாம் நடுங்கினார்களாம். எதனால் நடுங்கினார்கள்? நபிகளாருடைய கொடூர தனத்தினாலா? நபிகளாருடைய இரக்கமற்ற தனத்தினாலா? இல்லை சகோதரர்களே, நபிகளாருடைய இரக்கம் உள்ள அந்த குணம், நபிகளார் அடுத்த மனிதர்களை மன்னிக்கின்ற மனப்பான்மை. சுமாமத் இப்னு உசால் இஸ்லாத்துக்கு கடுமையாக விரோதித்தவர், இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தவர். நபிகளாருக்கு முன்னால் வந்தவர் என்ன வார்த்தையை சொன்னார் தெரியுமா? உலகத்திலே எனக்கு வெறுப்பான ஒரு மனிதர் என்று சொன்னார், அது நீங்கள் தான் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே எனக்கு வெறுப்பான ஒரு மார்க்கம் இருக்குமாக இருந்தால் அது இஸ்லாம் தான் என்று சொன்னார். அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக விரோதம் காட்டிய ஒரு ஆட்சி தலைவர், ஒரு சமூகத்தின் தலைவர் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்படுகிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் எப்படி அற்புதமாக நடந்து கொண்டார்கள் தெரியுமா? அவரை பார்த்து கடிந்து கொள்ளவில்லை, அவருக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை, அவரை ஒரு தூணிலே கட்டி போடுங்கள் என்று சொன்னார்கள். எதற்காக கட்டி போட்டார்கள் சகோதரர்களே? கைதிகளை கொடுமைப்படுத்துகின்றவர்களை உலகத்திலே சாதாரணமாக தலைவிரித்தாடுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைதியை ஒரு தூணிலே கட்டி போட சொன்னார்கள். எதற்காக தெரியுமா? என்னை இவ்வளவு காலம் ஏசிக் கொண்டுதான் அல்லவா, என்னுடைய மார்க்கத்தை குறை சொல்லிக் கொண்டுதான் அல்லவா, இப்பொழுது பார்க்கட்டும். இஸ்லாமிய சோழரை ஒரு நாள் விசாரிக்கிறார்கள், உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? மாற்றம் இல்லை. இரண்டாவது நாள் எப்படி இருக்கிறது? மாற்றம் இல்லை. மூன்றாவது நாள் மாற்றம் இல்லை. அவரை அவிழ்த்து விட சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சுமாமா அவர்கள் ஒரு இடத்துக்கு சென்று தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு திரும்பி வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்திலே எனக்கு வெறுப்பான மனிதர் என்று சொன்னால் அது நீங்கள் தான். இன்றைக்கு இந்த உலகத்திலே எனக்கு விருப்பமான ஒரு மனிதர் என்று சொன்னால் அதுவும் நீங்கள் தான் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே எனக்கு வெறுப்பான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்திலே எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான் என்று சொல்லி நபிகளாருடைய கரம் பிடித்து ஷஹாதா கலிமாவை மொழிந்து இஸ்லாத்துக்கு வந்தார் என்ற வரலாற்றை புகாரி, முஸ்லிம் போன்ற எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் பார்க்கிறோம். இஸ்லாமிய சகோதரர்களே, எதனால் இந்த மாற்றம்? எதனால் இந்த மாற்றம்? நபிகளாருடைய பெயர் கேட்டு பயந்தார்கள் என்று சொன்னால் நபிகளாருடைய அடாவடித்தனத்தினாலா, நபிகளாருடைய கெட்ட குணத்தினாலா? இல்லை சகோதரர்களே, இது போன்ற மன்னிக்கின்ற மனப்பான்மை. மக்காவுடைய வெற்றியை நாங்கள் பார்க்கிறோம். சொல்ல வேண்டுமா சகோதரர்களே? மக்காவுடைய வெற்றியை பார்க்கிறோம். இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோதிகளை எல்லாம் நபிகளார் சொல்லி இருந்தார்கள், கண்ட இடத்தில் கொள்ளுங்கள், ஓடர். இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் மக்கா வெற்றியின் பிறகு என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? முழு மக்காவாசிகளையும் பிடித்து எல்லோரையும் கழுத்தை வெட்டி கொலை செய்திருக்கலாம். நபிகளார் விட்ட உத்தரவு என்ன தெரியுமா? யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள் போய் நுழைந்து கொள்கிறார்களோ, அபூ சுஃபியான் யார் சகோதரர்களே? இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோதி, இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோதி. இஸ்லாத்துக்கு எதிராக பல யுத்தங்களை தலைமைத்துவம் தாங்கி நடாத்தியவர்கள். அந்த அபூ சுஃபியான் அவர்களுடைய வீட்டுக்குள் யாரெல்லாம் நுழைந்து கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்களை தண்டிக்க மாட்டோம் என்று நபிகளார் பிரகடனம் செய்தது மட்டுமல்லாமல் அதற்கு பின்னால் இஸ்லாத்தின் கடுமையான விரோதிகள் எல்லாம், பெரும் பெரும் விரோதிகள் எல்லாம் அந்த நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு வந்து மறைமுகமாக வந்து இஸ்லாத்தை
கொண்ட பொழுது அவர்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு கொடுத்து அவர்களையும் இஸ்லாத்துக்குள் சேர்த்துக் கொண்ட வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே.